காலையில் தூங்கி எழுந்தவுடனே என்னெல்லாம் ஒர்க் பண்ணுவேனோ அதை தான் ஒரு விலாகாக போட்டுருக்கேன். எல்லாருமே வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவில் காலையில் டிஃபன் வரைக்கும் தாங்க விலாக எடுத்திருக்கேன். காலையில் தூங்கி எழுந்ததுலேருந்து அடுத்த ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஈவினிங் நைட்டு வரைக்கும் ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கும். இதில் நிறைய பேர் வீட்டில் தானே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நானும் ஒரு காலத்தில் வேலைக்கு போயிருந்தேன். அப்போ இந்த வேலையை எல்லாமே பண்ணிட்டு தான் வேலைக்கு போயிட்டு திரும்ப வந்து என்னுடைய ஒர்க்கை கண்டினியூ பண்ணுவேன். இப்போ வீட்லேயே இருக்குன்னு சொல்லவும் காலையில் ஆனால் எனக்கு வேலைக்கு போக சொல்லி இருந்த வேலையை விட இப்போ வீட்டில் இருக்க சொல்ல தாங்க நிறைய வேலையே இருக்குது. அடுத்துன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற பெண்கள் கண்டிப்பாக ரொம்பவே கஷ்டம்தான் எல்லாருக்குமே. அது மட்டும் இல்லாத எனக்கு வந்து தெரு வாசல்லேருந்து பாத்ரூம் வரைக்கும் எல்லாமே க்ளீனாக நீட்னஸாக இருக்கணும். எந்தெந்த பொருள் எங்கெங்கே இருக்கணுமோ அங்கே இருந்தால் மட்டும்தான் எனக்கு ரிலாக்ஸாக இருப்பேன். அதனால் எப்போவுமே எடுத்து அதான் ஏற கட்டின்னு இருப்பேன், பெருக்குவேன், துடைப்பேன். கொஞ்சம் டஸ்ட் இருந்தாலும் அதுக்கு எங்கள் வீட்டுக்காரர் அப்பப்போ பெருக்கிறேன்னு சொல்லி திடீர்னு இருப்பார், இதே வேலையே சரியாக இருக்குன்னு. அப்படி கிடையாது. எல்லாமே நம்ம வாழற வீடு, அது வாடகை வீடாக இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி, ரொம்பவே நீட்னஸாக எப்போவுமே அழகாக இருந்தால் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு சின்ன ஹெல்த் டிப்ஸே பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, காலையில் தூங்கி எழுந்தவுடனே எம்டி ஸ்டொமக்கில் வெறும் வயிற்றில் தண்ணி குடிக்கணும். கொஞ்சம் தொப்பை இருக்கிறவங்க கொஞ்சம் சூடு பண்ணி தண்ணி குடித்தா தொப்பை சீக்கிரம் குறையும். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஆனால் நிறைய பேர் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. அதனால தான் சொல்கிறேன். அது தனி குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு இந்த ஒர்க்குடைய எல்லாமே எவ்வளோ பெரிய கஷ்டன்றது கண்டிப்பாக புரியும். ஏன்னா எல்லா வேலையுமே நாமளே தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன பொருள் எடுத்து வைக்கிறதா சரி, எடுக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே நாமளே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் தனியாக இருக்கிற பெண்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ஒர்க்கு டைட்டாக இருக்கும். ஆனால் எனக்கு மாமியார் இருந்தாலும் சரி, இல்லை அம்மா இருந்தாலும் சரி, நாத்தனார் இருந்தாலும் சரி, அண்ணி கூட இருந்தாலும் சரி, என்னுடைய ஒர்க்கை நானே பண்ணால் மட்டும்தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். எந்த ஒர்க்கு இந்த ஷேர் பண்ணி செய்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எல்லாமே இப்போ சமைக்கிறோன்னா வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாமே நான் பண்ணால் மட்டும் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். இந்த மாதிரி ஹேபிட்டோடு யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட ஃபினிஷ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை, டாடா.